எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு பாஸ்டர். நம்ம கமிட்டி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க எல்லாரையும் நான் ஏன் இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன்னா, நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதை எப்படி பிரம்மாண்டமா பண்ணலான்னு பிளான் பண்ணலாம். உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். நம்ம சர்ச்சு 125 வருஷம் பழமை கொண்டது. அதனால வெளியூர்ல இருந்தெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. போன வருஷம் நம்ம பக்கத்து ஊருக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க 30 லட்சம் செலவு பண்ணி பிரம்மாண்டமா கிறிஸ்மஸ் பண்ணாங்க. நம்ம அதை விட அதிகமா பண்ணி நம்ம வெயிட் என்னன்றதை அவங்களுக்கு காட்ட போறோம். அதிகமான ஒரு 50 லட்சம் செலவு பண்ணலாமா? 50 லட்சமா? நான் 1 கோடி செலவு பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க 50 லட்சம் பண்ணுறீங்க. 1 கோடியா? நம்ம மற்ற சர்ச் கூட போட்டி போட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. இது ரொம்ப கடவுள் பிரியமெல்லாம் செய்யறது. போட்டி இல்லை சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. இதை பத்தி வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? ஆமா, இந்த வருஷம் கண்டிப்பா வானவெடிக்கை வச்சே ஆகணும். ஏன்னு கேளுங்க, போன வருஷம் அந்த சபையை தூக்கி கொடுத்ததே வானவெடிக்கை தான். நான் போன வருஷமே சொன்னேன் வானவெடிக்கை வைக்கலான்ட்டு, நீங்க தான் கேட்கல. இப்போ நஷ்டம் யாருக்கு? நம்ம சபைக்கு தானே. வானவேடிக்கையா? அதெல்லாம் வச்சா எவ்வளவு செலவாகும்? என்னம்மா, இஞ்சி போனா ஒரு 10 லட்சம் செலவாகணும். ஆனா 1 மணி நேரம் சலிக்காம நின்று பார்க்கலாம்ல. சரி, அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருக்கா? ஒரு வானவெடிக்கைக்கு நீங்க செலவு பண்ணது வேஸ்ட். அதுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கியாச்சும் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாஸ்டர். நம்ம வான வேடிக்கைக்கு காசு கரியாக்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல மியூசிக் கான்சர்ட் வைக்கலாம்ல. மியூசிக் கான்சர்ட்னா கச்சேரி தானே? ஆமாம், கச்சேரி. நம்ம நவீனதாவே ஆல்வின் ஜெபராஜை கூப்பிட்டு ஒரு கச்சேரி நடத்திடுவோம். அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு தான் நம்ம சர்ச்சில் கூட்டம் அனுப்புவோமே. அப்போ அதுக்குள்ள நிறைய செலவாகுமாச்சு. அது செலவு இல்லை பாஸ்டர், வரது. ஒரு டிக்கெட் 1000 ரூபாய் நிறுத்து பாருங்க, எவ்வளோ லாபம் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. செலவுன்னு பார்த்தா என்ன ஆக போகுது? ஆல்வின் ஜெபராஜுக்கும் அவர் டீமுக்கும் கொடுக்க போகிற அமௌண்ட்டு. சவுண்ட் சிஸ்டம், ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம்னா 25.1 சவுண்ட் சிஸ்டம் இறக்கிடலாம். ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனா நம்ம பசங்களே பார்த்துட்டு போகிறாங்க. இதில் என்ன செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இதில் வேற யாருக்காவது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இது தேவையில்ல செலவு. இதனால ஆண்டவரோட நாம மகிமைப்படுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்ம மகிமைப்படத்தானே நம்ம ஆல்வின் ஜெபராஜை கூப்பிடுறோம். சரி, அப்ப எல்லாருக்கும் ஓகே இல்ல? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல? அப்ப நம்ம வான வேடிக்கையும் மியூசிக் கான்சர்ட்டையும் வச்சிடலாமே. சரி, அப்புறம் நம்ம வழக்கம் போல சர்ச்சை கிளீன் பண்றது, டெக்கரேஷன் பண்றது, சீரியல் லைட் பண்றது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம ஜெசிந்தா சிஸ்டர் பார்த்துக்கோங்க. ஆஸ்டமா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு ஹைட் வைக்கலாம்? என்ன, ஒரு 50 அடி வைக்கலாமா? 50 அடியா? 50 அடிக்கு நாத்தா நட போறீங்க? ஒரு பனைமர ஹைட்டு காட்சி வேணாம். போன வருஷம் அந்த பக்கத்து ஒரு சர்ச்சில் 110 அடிக்கு ஹைட் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் நம்ம சர்ச்சில் 125 அடிக்காது கிறிஸ்மஸ் வைக்கணும். இல்லைன்னா இங்கே ரகலை நடக்கும். ஆமா, 125 அடியா? அதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் தான் பாஸ்டர். நம்ம கிட்ட என்ன ஆளா இல்ல? பக்கத்து விட நம்ம என்ன குறைச்சவங்களா என்ன? எது படைபலம் பாஸ்டர், படைபலம். பேச விடுங்க. எது எப்படியோ எனக்கு ஒரு 10 லட்சம் ஒதுக்கிடுங்க பாஸ்டர். 10 லட்சமா? 10 லட்சம் எதுக்கு ஜெசிந்தா சிஸ்டர்? ஒரு மேலதாளம் இறக்கிடுவோம். எங்க அடிச்சா பக்கத்து ஊர் சர்ச் வரைக்கும் கேட்கும். அதுக்கு ஆடாதவனும் ஆடுவான். ஆடாதவனும் ஆடிடுவானா? அப்ப பண்ணிடுவோம். அடுத்து இந்த சிறப்பு செய்தியாளர் யாரு? போன வாட்டி வந்த பிரசங்கியாரை கூப்பிட்டுருவோமா பாஸ்டர்? யாரு? நம்ம மிராக்கிள் மெர்லினா? அவங்க செம போர். போன வருஷம் ஞாபகம் இருக்கா? எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு வசனம் இல்லை, வாக்கு தத்தம் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. எல்லாம் தூங்கிட்டு இருந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் சொல்றதை கேளுங்க. இந்த வாட்டி நம்ம ஸ்பிரிட் சுந்தரத்தை கூப்பிடணும். இல்லைன்னா மாஸ் பாஸ்டர் அவரை கூப்பிடுங்க. அவங்க தான் இப்போ மக்கள் மத்தியில் ஃபேமஸ். எல்லாரும் இன்ட்ரெஸ்டாகவும் வருவாங்க, சொன்னால் கேட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மாஸ் பாஸ்டர் சில தீட்டிடுவார். ஸ்பிரிட் சுந்தரத்தை கூப்பிட்டா நாம் ரேஞ்சர் ஓவரில் தான் வருவேன், ஹோட்டலில் தான் தங்குவேன்னு சொல்லுவார். காசு இருக்காது உங்ககிட்ட? பிரதர், சபைக்கிட்ட இருக்கு பிரதர். சபை மக்களோட காசா? அது அவங்களோட ரத்தம் பிரதர். நான் ஒன்று சொல்கிறேன், அதையே செய்யுங்க. மிராக்கிள் மெர்லினையே கூப்பிடுங்க. அவருக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன சூடு பிடிச்சிருக்கு. அவரை கூப்பிட்டா தான் நமக்கு இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். சரி ஜெசிந்தா சிஸ்டர், அப்ப மிராக்கிள் மெர்லினே கூப்பிடுவோமா?
சரிங்க பாஸ்டர். அப்புறம் இந்த வால் போஸ்ட் டிவி ஆடு ட்ராக்ஸ் கொடுக்கறது அது எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. சரிங்க பாஸ்டர்மா. சிஸ்டர் இதெல்லாம் அந்த 10 லட்சத்துக்குள்ளே முடிக்க பாருங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராலாம் கேட்காதீங்க. நீங்க போலையா? ஐயோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அப்புறம் இந்த சாப்பாடு போடுவோம்ல வருஷம் அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சேட்டா மாஸ்டரை கூப்பிட்டு ஒரு வெஜ் மீல்ஸ் இறக்கிடுவோமா? வெஜ்ஜா? நான்வெஜ் தான் போடணும். போன வருஷம் நம்ம 50 கடை வெட்டியே பத்தலை. அப்ப இந்த வருஷம் எவ்வளவு வெட்டணும்? அப்போ இந்த வருஷம் 80 கடை வெட்டி நல்ல மட்டன் பிரியாணியா போடுங்க. 80 கடாவா? அதுக்குள்ள நிறைய செலவாகுமே. அதுக்கு தான் இருக்கு நம்ம பிளானு. ஒரு நல்ல கேரல்ஸ் நல்ல ரிச்சான ஏரியாவை பார்த்து பங்களாவா இருக்கிற ஏரியாவை பார்த்து பல்கா அமௌண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் பத்தலைன்னா ஸ்பெஷல் ஆஃபரிங்னு கொடுத்து அதை வாங்கிக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு. கண்டிப்பா. சரி, வருஷம் நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போன ஒரு காரியம் இருக்கு. நம்ம வருஷம் சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம சர்ச்சு வெளியே இருக்காங்கல்ல ஏழை எளிய மக்கள், அவங்களை கூப்பிட்டு நல்ல ஒரு சாப்பாடு போட்டுடணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கு எவ்வளவு செலவாக போகுது? 3000 4000 ரூபாய் ஆக போகுது. செலவோட செலவா பண்ணிட்டு போயிடலாம். அவங்களை கவனிக்க வேண்டியது நம்ம மேல இருக்கிற பொறுப்பு இல்லையா? சரி, அப்ப எல்லாத்துக்கும் எல்லாமே பிளான் பண்ணியாச்சுல்ல. இந்த கிறிஸ்மஸோடைய கொண்டாட்டத்தை ஜபத்தோட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் பாஸ்டர். Happy Christmas, Pastor. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. Happy Christmas. சரி, அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? பாஸ்டர் மேலதாள சத்தம் கேக்குதா? கேக்குதே. பாஸ்டர் கிறிஸ்மஸ் ட்ரீ பாத்தீங்களா? அப்பா எவ்வளவு அவசரம். உச்சிக்கலையே. பாஸ்டர் கேக் சாப்பிடுங்க பாஸ்டர். அருமையா இருக்கே. சுட கையை அப்படியே கையோட அந்த வான வேடிக்கை தொடங்கி வச்சிட்டீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பொழுது வான வேடிக்கை தொடங்க இருப்பதால் அனைவரும் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். பாஸ்டர் வாங்க பாஸ்டர். சிஸ்டர், அப்புறம் கையோட இந்த ஏழைகளுக்கு உணவுலாம் வச்சிருந்தோம்ல அதெல்லாம் போய் அப்படியே கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க பாஸ்டர், கொடுத்துருவோம். விசேஷம் இன்னைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னதுமா? ஏசப்பா பிறந்த நாளை தான் கிறிஸ்மஸ்னு சொல்றாங்க. யார் பெத்த பிள்ளையோ நல்லா இருக்கணும். ஏசப்பான்னு சொல்லி சாப்பாடு தரீங்களேம்மா, யாருமா அந்த ஏசப்பா? அவரு கடவுள். அவர் பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்த நாளை தான் கிறிஸ்மஸ்னு சொல்றாங்க. அப்படியாம்மா, நன்றி. ஆமா, அவர் ஏமா பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாரு? அது வந்து சின்ன வயசுல படிச்சது ஞாபகமே இல்லை. நம்ம கேள்வியா கேட்கிறானே, யார்கிட்ட கொண்டு விடுறது? மாட்ட மாட்டேன். ரேகன் பிரதர், இங்க வாங்களேன். இவருக்கு ஏதோ டவுட்டா, தீர்ப்பேன். சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். பாஸ்டர் மிராக்கிளின் மெர்லின் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரா? அவர் போய் நீங்கள் காரில் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு என்னையா டவுட்டு? ஐயா, நான் அந்த அம்மா கிட்ட ஏன் ஏசப்பா வந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தாருன்னு கேட்டேன் ஐயா. அவங்க
என்னமோ சொல்றாங்க, என்னமோ புரியலையா? நீங்க வச்சு சொல்லுங்க. மனுஷன் இருக்கிற அவசரத்துக்கு இந்த கேள்வி வேற. மத்தேயு 11:19 என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். இதுல மனுஷகுமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. போஜனம்னா என்ன? சாப்பாடு. பானம்னா என்ன? தண்ணி. இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியல. சோறு தின்னு தண்ணி குடிக்க வந்தாரு. அதனாலதான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு தரோம். தண்ணி மதம் இருக்கு, நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. இருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஆளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவர் இன்னும் தெளிவா விளக்குவாரு. ராஜா பிரதர், இவருக்கு ஏதோ கேள்வின்றாங்க, அதை நான் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இன்னொருக்கு தெளிவா வேணுமா? நீங்க சொல்லி கொடுத்துறீங்களா? சரி பிரதர், நான் பார்த்துக்கிறேன். அந்த வானவெடிக்க ஒருத்தன் வாய்க்குள்ள போயிடுச்சான், அதை போய் நீங்கள் பாருங்க. இவனே ஒரு அறவரை, இவன் தெளிவாக சொல்லி கொடுக்குறான். என்ன இப்போ உங்களுக்கு? ஐயா, நான் வந்து அந்த முதல்ல ஒரு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஏதோ ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இந்த ஐயா வந்தாங்க, அதுக்கப்புறமும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் புரியணும்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அடிப்படை தகுதிகள் வேணும். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு சபையில் போய் சேரணும், வரியை ஒழுங்காக கட்டணும். அப்போதான் கல்லறை தோட்டத்தில் இடம் கிடைக்கும். சரிங்களா? ஞானஸ்தானம் எடுக்கணும், பேரை மாற்றணும், வயிற்று நோய்க்கு தான் போடணும். முக்கியமாக ஃபுல் கை சட்டை தான் போடணும். சும்மா இந்த அரைக்கை முக்கால் கையெல்லாம் போட்டு வரக்கூடாது. சரிங்களா? முடிய கட்டையாக வெட்டணும். அவசர நேரத்தில் அபிஷேகத்தை வாங்கணும், எங்க மேலே இருந்து. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் நடுவில் கையில் காலில் இருக்கிற நகையெல்லாம் காணிக்கையாக போடணும். உங்ககிட்ட நகையே கிடையாது, நீ எப்படி காணிக்கை போடுவேன்? சரிவா, கிட்டவா. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பாஸ்டர் மிராக்கல் மெர்லின் இருக்கார்ல, அவர் உன் தலையில் கை வச்சு ஜெபிக்கணும். அவர்லாம் உன் தலையில் கை வச்சு ஜெபிப்பாரா? சும்மா இருந்துக்கிட்டு. அடடே, நம்ம பாஸ்டர் மிராக்கல் மெர்லினே வந்துட்டாரு. வாங்க பாஸ்டர், பேசலாம். என்ன பிரதர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம் பிரதர். இவருக்கு ஒரு டவுட்டா, ஆண்டவர் ஏன் பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தாருன்னு. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு விசேஷத்தை வெளிப்பாடு வேணும். ஏசு ஏன் பரலோகத்திலேருந்து பூமிக்கு வந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நாம பரலோகத்திலேருந்து பூமிக்கு போகணும். அதுதானே நியாயம்? பூமியிலேருந்து பரலோகத்துக்கு போகணும். அதுதானே நியாயம்? நான் அடிக்கடி போவேன். எங்க? பரலோகத்துக்கு. நீங்க போயிட்டு வந்தேன், நாளைக்கு போவேன். வரும்போது ஏசி கேட்டு சொல்றேன். சரியா? Power in the name of Jesus. ஐயா, நீங்க இவ்வளோ நிறைய உங்ககிட்ட கேட்டதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இங்க என் கூட இருக்க நிறைய பேருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இதுல நிறைய ஆழமான விஷயம் இருக்கு. அதனால இன்னைக்கு கிறிஸ்மஸ், நீங்க எதை பத்தியும் நினைக்காம கொடுத்த பார்சலை நீங்க எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து அனுப்புறோம், வாங்கிட்டு போங்க ஐயா. சொல்லிட்டு கொடுக்காம போறீங்களே. இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. இங்க வாங்க. எதுக்கு நீங்க பாஸ்டர் மிராக்கிள் மெர்லின் கிட்ட எல்லாம் போய் பேசுறீங்க? அவர் எங்க சர்ச்சை பத்தி என்ன நினைப்பாரு? ஒரு ட்ரெஸ் நல்லா இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அவர் தலையில எல்லாம் கை வச்சு ஜெபிக்கலாமா? போங்க அங்கிட்டு, அப்புறம் வாங்க. ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா. பூமிக்கு வந்தாரு. நான் ஏன் பூமிக்கு வந்தேன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. ஓ, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவா? நீ உங்க பிறந்த நாளை உள்ள அமோகமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன வெளியில இருக்கீங்க? உள்ள போங்க. இப்போ எதுக்கு உங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, அந்த கிறிஸ்மஸ்ன்ற பண்டிகை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எப்போ இவங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்போ நான் உள்ள இருப்பேன். அவங்க செயல்களையும் பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்போ நான் சொல்ற எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன்? மனுஷங்க பாவத்தெல்லாம் போக்கி புது வாழ்க்கையை கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தேன். பாவம்னா என்ன ஐயா? அது ஒரு பெரிய கதை. ஆதி காலத்துல வானத்தையும் பூமியும் படைச்சு அதை ஆளுகை செய்ய கிறிஸ்மஸ் அப்போ நம்ம ஆடம்பரத்தை முன்னிலைப்படுத்தாம ஏசப்பாவை முன்னிலைப்படுத்தணும். அதே மாதிரி நம்ம ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு ஏசப்பாவை பற்றி நம்ம சுவிசேஷத்தை வெளியில் சொல்லணும். இவங்கள மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா ஏசப்பா நமக்குள்ளே வாசம் பண்ண மாட்டாங்க, நமக்கு வெளியிலே இருந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் இனிமேல் ஆச்சு நம்ம ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான கிறிஸ்மஸை கொண்டாடலாமா? ஓகே.